ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான காலை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்கள் சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். குழம்பிக் கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அற்புதமான ஒரு செய்தி சகரியா தீர்க்கதரிசி மூலமாய் வருகிறது. ஆலய கட்டுமான பணிகளில் தொய்வு, உள்ளத்திலே சோர்வு, அடுத்தால என்ன தடை வரப்போகுதோ, யார் 144 போட போகிறாங்களோ, நாங்கள் எப்படி கட்ட முடியுமா முடியாதா, ஸ்டே ஆர்டர் தானா என்றெல்லாம் கலங்கி கொண்டு இருக்கிற வேளையிலே ஆவியானவர் சொல்கிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் எல்லாம் ஆகும். காலை எந்திரிச்சு நிறைய பிளான் பண்ணி அடுத்தால என்ன நடக்க போகுதோ, எனக்கு தொழில் உண்டா கிடையாதா, எனக்கு வீடு உண்டா கிடையாதா, நான் எங்கே வாழ போகிறேன், எப்படி வாழ போகிறேன், என் குடும்பம் என்ன ஆகும், என் கணவர் என்ன ஆவார், நாங்கள் சந்தோஷமாக குடும்பத்தில் வாழ முடியுமா, என் வீட்டில் நிம்மதியாக நான் சாப்பிட முடியுமா சார், ஏதாவது வழி இருக்கான்னு கேட்குறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொல்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்ன பொழுது சாராள் உள்ளே இருந்து கூடாரத்திலே சிரித்தாள். அப்பொழுது அந்த தூதனானவன் சொன்னான், அம்மா சிரிக்கிற சரிதான், ஒரு வயது சென்று போயிட்டது, முறைமைகள் எல்லாம் நின்று போய்விட்டது, அவனும் பலவீனப்பட்டு விட்டான், நான் ஒரு உற்பத்தி காலத்திட்டத்திலே மறுபடியும் நான் முன்னெடுத்தில் வருவேன். சாராள் அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பாள் என்று சொல்லி போகிறான். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். இன்றைக்கு அதே கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில உண்டு. இயற்கைக்கு அப்பாற்பட்டு அவனுடைய சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது. இவனோ வயோதிகன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகும், நான் உன்னிடத்தில் வருவேன், உன்னை மறுபடியும் நான் விசிட் பண்ணுவேன், உனக்கு அற்புதம் செய்வேன் சொல்றாரு. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னைக்கு உன் வாழ்க்கையில் எந்தெந்த பிரச்சனை இருக்கிறியோ கலங்காத, கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு மரியாளுடையக்கு தேவதூதன் தரிசனமாகி, இதோ நீ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொன்ன பொழுது அவ கேட்ட எப்படி? ஒரே பதில், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனித எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு, மனித உறவு வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு தேவன் கிரியை செய்யவில்லையா? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்கள் எண்ணத்தின்படி அல்ல, உங்கள் மெஷர்மெண்ட்படி அல்ல. தேவனுடைய ஆவியானவர் இயற்கைக்கு மேற்பட்ட ஆவியானவர். அவர் நினைச்சா எதுவும் செய்யலாங்க. அப்போஸ் நடவடிக்கை பாருங்க, திடீர்னு ஆவியானவர் பிலிப் மேலே காற்று அப்படி கொண்டு போறார், வனாந்தரத்துக்கு கொண்டு போறார். அங்கே ஒரு எத்தியோப்பிய மந்திரியோடு ஆண்டுடைய வார்த்தை பேச வைக்கிறார். அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து வந்த பொழுது மறுபடியும் ஆவியானை எடுத்துக்கொண்டு சமரியாவுக்கு கொண்டு வருகிறார். எப்படி எப்படி? பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் எல்லாம் ஆகும். சிறைக்கால உள்ள காவலுக்கு போட்டு அவன் நாளைக்கு சாக போறேன், கொஞ்சம் தூங்கிட்டா சாகும்னு சொல்லி அங்கே பேதுரு தூங்குறான். யாரோ வந்து தட்டி, எப்பா செருப்பை போடு, உன் ட்ரெஸ்ஸை போட்டுக்க, அப்படியே கூப்பிட்டு போகிறான். இவன் நினைக்கிறான், நல்ல கனவுப்பா, விடுதலையான கனவுன்னு நினைக்கிறான். கட்டுக்காவலெல்லாம் தண்டி நகரத்தின் உள்ள பட்டணத்தின் உள்ளே போனோடனே அவன் கண்ணு முடிச்சு பார்க்குறான். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவினாலே ஆகிற தேவன் தம்முடைய தேவதூதனை அனுப்பி விடுதலை கொடுக்கிறார். இன்றைக்கு உடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு சார், நான் உள்ள ஜெயிலுக்குள்ள 3ஆம் தரையில் இருக்க மாதிரி இருக்கிறேன், இனிமே என் வாழ்க்கையில் ஒரு வசந்தம் வருமா? கலங்காதப்பா. கர்த்தர் சொல்கிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இறங்குறார். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் குரோதமாய் கொடியேற்றுவார். இன்றைக்கு அந்த ஜெயத்தை கொடுக்கிற தேவன் உன்னை தேடி வந்திருக்கிறார். உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். உன் நுகத்தடிகளை முறிக்க விரும்புகிறார். உன் கட்டுகளை அறுக்க விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவருக்கு அனுமதி கொடுப்பாயா? ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, பலப்படுத்துகிற ஆவியானவரே, என் மேல் இறங்கும் என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார், உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், ஒரு மேன்மை உள்ள வாழ்க்கையாய் மாற்றுவார்.
அப்படிப்பட்ட ஒரு இனிய நாளாக இருக்க கர்த்தர் அருள் செய்வாராக. ஆமேன், ஆமேன்.